சேராடுகளே. அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை? மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் வேண்டும். சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் வேண்டும். அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே, எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், அதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், அதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே, தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அப்போஸ்தலனாகிய யூதா எழுதிய பொதுவான நிருபம் என்று இந்த நிருபத்தை அழைக்கிறோம். எழுதப்பட்ட நிருபங்களிலே ஒரு சின்ன அதிகாரம், ஒரே ஒரு அதிகாரம் தான். அந்த அதிகாரத்தில் இருக்கிற 25 வசனங்கள் வெகு அழகான வசனங்கள். கடவுள் அவருடைய திருத்திட்டத்தை யூதா என்கிற ஆண்டுடைய அரை சகோதரர் என்று சொல்லுவோம், ஒன்றுவிட்ட சகோதரர். ஆரம்பத்தில் ஊழிய பயிற்சியினை அதிக சிரமம் ஏற்றுக்கொண்ட இந்த யூதா
அனைத்து கிறிஸ்துவர்களுக்கும் அனுப்பப்பட்ட ஒரு பொதுவான நிருபம் என்று நாம் இதை அறிகிறோம். காலத்தால் இந்த நிருபம் சற்று பிந்தியது என்றும் கூறுகிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். இதனுடைய நுணுக்கங்கள், இதனுடைய செயலாக்கங்கள், இதில் உள் அடங்கியிருக்கிற பொருளை மனதிலே கொண்டு அவருடைய பழகி இருக்கிற கிரேக்க மொழி நடையை கொண்டு 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட கடிதமாக இருக்கலாம் என்றும் நம்புகிறார்கள். ஏனென்றால் 1 நூற்றாண்டுக்கு பிறகு சபைக்குள்ளாக புல் உருவிகள் என்று தமிழில் சொல்லுவோமே, அதை போல போலியான அநேக போதகங்கள் வந்தது. உள்ளே ஊடுருவுவார்கள். அப்படி ஊடுருவப்பட்ட கலைகளை கடவுளுக்கு, பரிசுத்தத்திற்கு, கர்த்தத்துவத்துக்கு, கடவுளின் திட்டத்திற்கு ஒவ்வாத மனிதர்கள் அவருடைய போதனைகளை வெளியிலே தெரியாத விதத்தில் உள்ளே பூத்து கொண்டிருக்கிற மனிதர்கள் இருப்பதனால கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த கடிதம் கூறுகிறது. ஆண்டவரின் உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு பின்புதான் யூதா ஒரு பிரமையிலிருந்து வெளிவந்து எளிய சகோதரனாக இருந்தவர் சீரிய சீடராக மாற, மறுரூப வாழ்வு பெற, ஒரு அப்பட்டமான துணிச்சலான கிறிஸ்துவ கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பிரபலமான மனிதராக மாறிவிட்டார் என்று இவரை சொல்வார்கள். இந்த போதகத்திற்கு தலைப்பு நற்போதனை தந்த கடவுளை ஏற்று வாழ இருக்கிற ஊக்கம். நற்போதனை தந்து உண்மையாய் ஏற்று வாழ் என்று வாழ்த்துகின்ற ஒரு கடிதமாக இந்த நிருபத்தை பார்க்கலாம். முதலாவதாக, சபையில் அப்போது பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் கருத்துள்ளவனாக இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது அவசியமாக இருக்கிறது. சபையில் எல்லாரும் அப்படியே அமைதியாக இருந்துட்டா, எதிர்வினை பேசாம, பொய்யை பொய்யை என்றும், மாயையை மாயை என்றும், உண்மையை உண்மை என்றும் நேருக்கு நேர் பேசுகின்ற அந்த திறன் வேண்டும் என்று முதலாவது எழுதுகிறார். இந்த 1 நூற்றாண்டின் மிகப்பெரிய பிரச்சனை 2ஆவது நூற்றாண்டுக்கு அது தள்ளப்பட்டிருந்தது. நாஸ்டிசிசம் என்று கிரேக்க கலாச்சாரத்தில் அழைப்பார்கள். ஒரு விதமான கொள்கை. அந்த கொள்கையை மனதிலே கொண்டு கடவுளின் காரியங்கள், விசுவாசம், கீழ்ப்படிதல், இவைகளுக்கு மோசம் போக்குகின்ற, இன்றைக்கு நம்முடைய சபைகளில் பணம் பண்ணுகிறதே, செல்வாக்கு பண்ணுகிறதே, பெருமை பண்ணுகிறதே, அகந்தை பண்ணுகிறதே, அதை போல மனிதர்களை அவருடைய அப்பட்டமான எளிமையான ஒப்பு கொடுத்துள்ள வாழ்வுக்கு கரைப்படுத்துகின்ற இந்த கொள்கை இருந்தது. மனிதரை அவருடைய விசுவாசத்தில் குழப்பிற்று கரைத்தரை உள்ள மனிதர்களாக வாழ வைத்தது. அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக துணிச்சலாக இருந்த கடவுளுடைய பிள்ளைகளை அது அப்படியே சமரசம் பண்ணிட்டு, ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு கால் என்று வாழ்வதற்கு அவர்களை சின்ன பின்னமாக்குகிறது. இவைகளை மனதிலே கொண்டு நினைப்பூட்டுகிறார். ஆதி மேன்மையை யூதா தம்முடைய உலகெங்கும் வாழுகின்ற யூத கிறிஸ்தவர்களுக்கு, பின்பு பிற கிறிஸ்தவர்களுக்கு அவர் சில மாதிரிகளை காண்பிக்கிறார். எகிப்தின் அடிமைத்தனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அப்படி அடிமைகளாக நாம் ஆகிவிடக்கூடாது. சோதோம் குமோரா உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? பட்டணம் சீர்கெட்டு போயிற்று. கடவுளின் திட்டத்தை
ஏற்க மறுத்ததுனால கடவுள் அவர்களை நிர்மூலம் செய்தார். மட்டுமல்ல, தூதர்களின் வீழ்ச்சி, பிலேயாம், கோரா, இதை போன்ற மனிதர்களை எல்லாம் தூஷணத்துக்காக பயன்படுத்தி, மாதிரிகளாக பயன்படுத்திட்டு, பின்பு தூதர்களின் வீழ்ச்சிக்கே மிகாவேல் என்கிற அந்த தூதன் தம்முடைய தூதர்களை அவருடைய பெருமைக்காக, வாழ்வு நெறிமுறைக்காக கண்டித்து நல்ல மதிப்பீடுகளை தெரிந்து கொள்வதற்கு ஏன் உங்களுக்கு மனதில்லை என்று கேட்கிறார். இடித்து உரைக்கிறார். நல்ல தொடர்புகளோடு கூட ஏன் வாழ உங்களால் முடியவில்லை என்று கூறுகிறார். விசுவாசத்துக்காக ஏன் மருளுகிறீர்கள்? நல்லது அல்லாதவைகளை ஏன் ஏற்கிறீர்கள்? நல்லது அல்லாதவர்களை ஏன் ஏற்கிறீர்கள்? தாழ்மை என்கிற மதிப்பீடு எங்கே போயிற்று? அவைகள் உண்மையாய் போதிக்கப்படுவதற்கு தடை ஏது? மனித உறவுகளை, சமரசங்களை, அவருடைய உருவத்தை வைத்து, அவருடைய விதங்களை வைத்து நீங்க ஏற்றுக்கொண்டுட்டா எத்தனை பெரிய விளைவை நாம் வைத்திருப்போம். இலையுதிர்ந்த கனியற்று இரண்டாம் தர செத்து வேறற்று போன மரங்களாய். சபைகள் எத்தனை பிரம்மாண்டமாக இருந்தது. இந்த மனிதர்கள் குறுக்கிட்டதுனால வேறற்ற மரங்களாயிற்று. இயக்கங்கள், சங்கங்கள், ஊழியங்கள், ஊழியத்தில் இருக்கிற பண்பாடுகள், குடும்பங்கள், உறவுகள் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான 13வது வசனம், கடல் அலைகளாய், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களாய் இவர்களுக்காக காரிருள் வைக்கப்பட்டிருக்கிறது. கவனம் கொள்ள வேண்டும் என்று யூதா எத்தனை வலுவான இடி கொண்டு தாக்குகிறார் பாருங்க. அப்படி நற்போதனை தந்து உண்மையை ஏற்று வாழுகின்ற தூய திருச்சபையாய், தூய விசுவாச குடும்பங்களாய், தூய தனிநபர்களாய் கடவுளின் திட்டத்தில் இரக்கம், அமைதி, அன்பு பெருக வாழ வேண்டும் என்று நான் இவைகளை வாக்கு கொடுக்கிறேன். எதிர்வாதம், பிடிவாதம் செய்வதற்காக அல்ல, சத்தியத்தை அன்புடன் ஏற்பதற்காக. தாழ்மையை தேவனிடத்திலிருந்து கற்று தன்னிலிருந்து வந்தது போல ஒரு நடிப்பை கடவுளாக்கி கொண்டு, போலியான ஒரு வாழ்வை சித்தரித்து கொண்டு, அதை போலியான விதத்தில் திரித்து பேசி, ஊடுருவி நல்ல விசுவாசத்தை, எளிய விசுவாசத்தை, அழகான ஐக்கியத்தை கெடுத்து அவர்களுக்கு இப்படிப்பட்ட தீர்ப்பு அவர்களை எச்சரிக்கும் போதுதான் இந்த மறுரூபமான ஒரு போதனையை யூதா வெகு அழகாக தருகிறார். கடவுளின் திருத்திட்டத்தில் 3 ஓவியங்களை இங்கே அவர் கட்டளையிடுகிறார். வனாந்தரத்தில் எகிப்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்தவர்கள் எப்படி பரிதாபமாக வாழ்ந்தார்கள். இந்த எச்சரிப்பையும் கேட்காதபடி ஆண்டவரை கேள்வி கேட்டு, அவருடைய பரிசுத்த நடக்கையை கேள்வி கேட்டு, குறுக்கிட்டு, தூதர்கள் வீழ்ந்தது போல இவர்கள் வீழ்ந்தது அறியாமலேயே வீழ்ந்து போனார்கள். சோதோம் குமரா போல பட்டணம் வீழ்ந்து போயிற்று. மாட்சிமிகும் வானவரை பழிக்க அனுமதி தந்தார்கள். பகுத்தறிவில்லாத விலங்குகள் என்று இந்த புது மொழிபெயர்ப்பு 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறது. காயின் வழி அழிவு என்று 11வது வசனம் சொல்கிறது. கோரோகை போல் விருந்து தருகிறார்கள். கரை இருக்கிறது, புறையடி போன ஒரு வாழ்க்கை இருக்கிறது. பணம் தருகிறார்கள், கரை ஓடி போய் இருக்கிறது, இரத்தக்கரை இருக்கிறது, வஞ்சகம் இருக்கிறது, சூது இருக்கிறது. இவர்கள் எல்லாவற்றிற்கும் 2 முறை செத்தவர்கள் என்று வேறற்று போன இந்த விசுவாசத்தை கண்டித்துவிட்டு, இப்போது ஏளனம் செய்கிற இவர்களை அல்ல, பிரிவினை செய்கிற இவர்களை அல்ல, ஒரு மாதிரியை காண்பிக்கிறேன். அந்த ஓவியத்தை பார். ஈனோக்கு
ஆதாமின் 7வது சந்ததியாய், ஒரு மாதிரி மனிதராய், கடவுளோடு நடந்த மனிதராய். எத்தனை அழகான சிந்தையை ஆண்டவர் இன்றைக்கு இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக நமக்கு தருகிறார் பாருங்க. ஈனோக்கை ஆண்டவர் ஒருவேளை ஏதேன் தோட்டத்திலே சந்தித்திருக்க வேண்டும். 2 பேரும் பேசிக்கொண்டே போகிறாங்க. எங்களை உருவாக்கி வழித்துவித்த தலைவர் டாக்டர் கமலேசன் இந்த சம்பவத்தை இப்படி தான் சொல்லுவாங்க. இரவு பகல் இரவு பகல் இரவு பகல் என்று பேசிக்கொண்டே வந்ததுனால ஏதேன் தோட்டத்தின் தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து எங்கேயோ போய்விட்டார்கள். இப்போ திரும்பி பார்க்குறான், ஏன்னா நேரம் ஆயிடுச்சே, இனி உன் வீட்டுக்கு போகணுன்னா ரொம்ப தூரமாக இருக்குமே, இவ்வளோ காலம் என்னோட கூட வாழ்ந்தியே, இந்த பக்கத்தில் என் வீடு இருக்கு, தேவனுடைய வீடு, கடவுளுடைய வீடு, பரலோகு, ஆண்டவர் வைத்திருக்கிற அழகு, அல்டிமேட் சுதந்திரம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. என் வீட்டுக்கு வான்னு தேவனோடு நடந்த ஏனோக்க கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், எடுத்துக்கொண்டார். அவருக்கு மரணம் இல்லாமல் போயிற்று. அது சத்தியம். அதை திரும்ப திரும்ப வேதவசனம் கூறுகிறது. அப்படி ஆண்டவர் அவருடைய துணை கொண்டு தேவனோடு நடந்த ஏனோக்கை போல தேவனுடைய வீட்டுக்கு மரணத்தையே சந்திக்காத ஒரு விதத்தில் ஆண்டவரோடு கூட வாழ்வதற்காக ஆண்டவர் அழகுபட வாழ நம்மை அழைக்கிறார். மிஷனரி சிந்தையை பற்றி வேதாகம் முழுமையும் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். கடைசி புத்தகத்துக்கு முந்தைய புத்தகத்தை பேசிக்கிறோம். என்ன செய்யணும்? ஆவியில் ஜெபிக்கணும். 6 செயல்முறையை முடிவாக நடைமுறை ஆலோசனையாக தருகிறார். அன்பில் நிலைக்கணும், மனதுருக்கம் வேணும், பிறரை பிடுங்கி பகைக்கிறவர்களை, புல் உருவிகளை கண்டுபிடிக்கணும், அவர்களை விடுவிக்கணும், கடவுளின் நிறையாசி அப்போது உங்களோடு கூட இருக்கும் என்று சொல்லி அந்த நிறை ஆசியை ஆண்டவர் அவர்களுக்கு தர அவர்களை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய அன்பினால் உங்களை காத்துக்கொள்ளுங்கள், பகுத்தறிவு உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். என்ன அழகான கண்டிப்பு பாருங்க. அன்போடு ஆனால் உயிரோட்டத்தோடு, தூரத்தில் மனிதர்களை சமரசம் செய்கிற ஒரு வார்த்தை இல்லாதபடி வெறுத்து தள்ளுங்கள் என்று சொல்லி அந்த சொன்ன மாத்திரத்திலேயே 24, 25வது வசனம் வெகு அழகான ஒரு ஆசை. வலுவாதபடி உங்களை காக்கவும், தமது மகிமையுள்ள சந்தியானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகிமையும் வல்லமையும் அதிகாரமும் இப்போதும் எப்போதும் உண்டாவதாக, அது அப்படியே ஆக கடவதாக என்று சொல்லி முடிக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? இப்படி நீங்கள் மதிப்பீடு கொண்டு விசுவாசத்துக்காக போராடுவீர்கள் என்றால் போராட்டம் இருக்கும், பழி இருக்கும், துக்க நிகழ்வுகள் இருக்கும், ஒதுக்குவார்கள், ஒண்ணுமில்லாமல் போனது போல இருக்கும், நொந்து நூலாய் போவீர்கள் என்று சொல்லுவாங்க இல்லையா நம்முடைய கிராமத்து தமிழ். இல்லை, அப்படி உங்களை ஆக்கி விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள், வசனம் சொல்லுகிறது, மாமிசங்கள். அவர்கள் கடுமையான பதங்களினால பழிக்கப்பட்டவர்கள். அவர்களில் நீங்கள் கவனமாக இருப்பீர்கள் என்றால் பாடுகள் இருக்கும். அவைகளின் வழியே எச்சரிக்கையாய் வாழ்ந்த பிறகு பகுத்தறிவில்லாத விலங்குகள் அவைகளின் வழியாக வந்த பின்பு கடவுளின் திட்டத்தை ஏற்று
நாம் வாழ ஈனோக்கை போல கர்த்தர் நமக்கு ஒரு அழகு மாதிரியை தந்து கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை கழுவி சுத்திகரித்து நல்ல மதிப்பீடுகள் கொண்டு நீங்கள் வாழ்வீர்கள் போது கடவுள், நீங்களோ பிரியமானவர்களே, ஏகாரம், தமிழில் ஏகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, வண்டா வலுவாதபடி உங்களை காக்க அவர் நிற்கிறார். மகிமையுள்ள சன்னிதானத்தில் உங்களை நிறுத்துவதற்கு அவர் நிற்கிறார். மகிழ்ச்சியோடு உங்களை வரவேற்பதற்கு நிற்கிறார். அந்த மாசற்றவர்களாய் உங்களை காப்பதற்கு வல்லமை உள்ளவராய் அவர் நிற்கிறார். அவருக்கு அத்தனை ஞானம் இருக்கிறது. அந்த ஞானத்தை அவரிடத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனம் என்னென்றால், நீங்கள் அப்படி வாழும்போது அவருக்கு கனத்துக்காக வாழ்கிறீர்கள், உங்களுடைய கனத்துக்காக அல்ல. அவருடைய மகத்துவத்துக்காக வாழ்கிறீர்கள், மனித புகழ்ச்சிக்காக அல்ல. அவருடைய வல்லமையின் அடையாளமாக வாழ்கிறீர்கள். அவர் அதிகாரம் படைத்ததினால அப்போதும் இப்போதும் இந்த கிருபையை உங்களிலே பெருக செய்வார் என்று அவரை வாழ்த்துகிறார். எத்தனை நடைமுறை வாழ்வு! இவைகளை நாம் பேசிக்கொண்டிருக்கும் போது கைகாலெல்லாம் நடுங்குகிறது. இப்படிப்பட்ட விலங்குகளை எல்லா நிலைகளிலேயும், எல்லா எல்லைகளிலும், எல்லா ஆண்டுகளிலேயும் ஊழியர்கள் சந்திக்கிறார். ஊழியங்கள் சந்திக்கின்றன, சங்கங்கள் சந்திக்கின்றன, சபைகள் சந்திக்கின்றன. அவைகளுக்கு விலகி வாழ்வதற்கு ஆண்டவர் அழகுபட அவருடைய திட்டத்தை மிஷனரி ஊழியத்துக்காய், ஆண்டவர் அறியாத மனிதர்களுக்காய் இந்த வாக்குத்தத்தத்தை தருகிறார். அந்த வாக்கு கொண்டு உங்களையும் இந்த தருணத்தில் வாழ்த்துவதில் பேரு வகை கொள்கிறேன். நீங்களோ பிரியமானவர்களே என்று ஆண்டவரின் திருத்திட்டத்தில் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி அன்பிலே உங்களை காத்து இரக்கத்தை பெற்று கடவுளின் திட்டத்தை பகுத்தறிவால் கையாளும் போது வலுவாதபடி உங்களை காக்க, மகிமுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றர்களாய் நிறுத்த வல்லமை உள்ளவர், தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர், உங்களை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஆமென். ஜெபிப்போம். பரமதகப்பனே, அந்த பெரும் கிருபையே இதை போலத்தொரு நாளுக்காய் எங்கள் ஊழியங்களுக்கு தாரும், எங்கள் சபைக்கு தாரும், எங்கள் விசுவாச குடும்பங்களுக்கு தாரும், எங்கள் ஜப குழுக்களுக்கு தாரும். மாயையை, அநியாயத்தை, அக்கிரமத்தை ஊடுருவி சென்று சமரசமான ஒரு வாழ்க்கையை, போலியான ஒரு வாழ்க்கையை வாழுகின்ற எங்களுடைய சந்ததிக்கு நீர் மன்னித்து அழகு மதிப்பீடுகளை முன்னிறுத்தி உம்முடைய திருத்திட்டத்தை நாங்கள் ஏற்க எங்களுக்கு கிருபை தாரும். வலுவாடுபடி காக்க வல்லவருடைய கரத்தில் எங்களையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களுடைய குடும்பங்களையும் உறவுகளையும் உம்முடைய ஊழிய பங்காளர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.